2021 சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக பறிகொடுத்த நாமக்கல் சட்டப்பேரவை தொகுதி நிலவரம் என்ன, அந்த தொகுதி மக்களோட எதிர்பார்ப்புகள் என்னன்னு விரிவாக பார்க்கலாம். மக்களே, உங்க தொகுதி பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. நாமக்கல் சட்டப்பேரவை தொகுதி நாமக்கல் மாநகராட்சி வார்டுகள் மோகனூர், புதுச்சத்திரம், பெரியப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளை உள்ளடக்கிய தொகுதி. பிரசித்தி பெற்ற நாமக்கல் ஆஞ்சநேயர் கோயில் இந்த தொகுதியுடைய அடையாளமா இருக்கு. கோழிப்பண்ணை, லாரி பாடி கட்டுமான தொழில் தொகுதியோட முக்கிய தொழிலா இருக்கு. கல்வி நிறுவனங்கள் நிறைஞ்ச தொகுதியாகவும் இருக்குது. பிப்ரவரி 23 தேர்தல் ஆணையம் வெளியிட்ட இறுதி வாக்காளர் பட்டியலின்படி இந்த தொகுதியில 1,13,217 ஆண் வாக்காளர்கள், 1,22,293 பெண் வாக்காளர்கள், 41 மூன்றாம் பாலின வாக்காளர்கள் அப்படின்னு மொத்தமா 2,35,351 வாக்காளர்கள் இருக்கிறதா தெரிவிக்கப்பட்டிருந்துச்சு. இந்த தொகுதியில இதுவரைக்கும் நடந்த தேர்தல்கள்ல அதிகபட்சமா அதிமுக 6 முறை ஜெயிச்சிருக்கு. திமுக 5 முறையும், காங்கிரஸ் 4 முறையும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 1 முறையும் வெற்றியை வசமாக்கியிருக்காங்க. இந்த தொகுதியில கடந்த 2021 சட்டப்பேரவை தேர்தல்ல சிட்டிங் எம்எல்ஏவான பாஸ்கரை அதிமுக களமிறக்குச்சு. அவருக்கு எதிராக திமுகல ராமலிங்கம் போட்டியிட்டாரு. இறுதியா தேர்தல் முடிவுல 1,06,494 வாக்குகளை வாங்கிய திமுக ராமலிங்கம் வெற்றியை வசமாக்கினார். 78,633 வாக்குகளை வாங்கிய பாஸ்கர் தோல்வியை தழுவினார். 27,861 வாக்குகள் வித்தியாசத்துல பாஸ்கர் தோற்று போக தொகுதி அதிமுக கிட்ட இருந்து பறி போயிடுச்சு. 2011, 2016 ஆகிய இரு தேர்தல்கள்ல தொடர்ச்சியா ஜெயிச்ச பாஸ்கர் தோல்வியை தழுவினார். தொகுதி திமுக வசமாச்சு. இப்போ தேர்தல் நெருங்க நாமக்கல் தொகுதி மக்களுடைய எதிர்பார்ப்புகள் என்னவா இருக்கும் அப்படிங்கறத கேட்கலாம். விசைத்தறி தொழிலுக்கு தருவது போல் எங்களுக்கும் மின்சார கட்டணத்தில் சலுகை தர வேண்டும். மின்சார கட்டணத்தில் சலுகை அளித்தால்தான் இந்த ரீட்ரேடிங் தொழில் ஒரு நிலையான நிலைக்கு செல்ல முடியும். இதனால் லாரி உரிமையாளர்களுக்கும் நல்ல நிலையில் தொழிலை செய்வதற்கு மிகப்பெரிய ஒரு உந்து சக்தியாக இருக்கும். ஆகையால் டயர் ரீட்ரேடிங் தொழில் மூலம் நேரடியாகவும் மறைமுகமாகவும் பல்லாயிரக்கணக்கானவர் குடும்பங்கள் இதை நம்பி, இந்த தொழிலை நம்பி இருக்கின்றன. லாரிக்கு வாரியம் வந்து அமைச்சு கொடுத்தா நிறைய டிரைவர்கள்லாம் நலவடைஞ்சிருக்காங்க. அந்த வாரியத்தின் மூலிமா அவங்களுக்கு பயனடைவாங்க. இதே எங்களுடைய கோரிக்கை, நாமக்கல் மக்களோட கோரிக்கை இதுதான். மெயினா வந்து லாரிக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். அதுதான். தலைமை மருத்துவமனை வந்து இப்போ ராசிபுரத்துக்கு மாத்திட்டாங்க. மாநகரில் வந்து சித்த மருத்துவமனை தான் செயல்படுது. பெரும்பாலும் இப்போ வளையப்பட்டி, எருமப்பட்டி, மோகனூர் பகுதியிலிருந்து வரக்கூடிய ஒரு விபத்து நடந்து வர்றவங்களோ, ஒரு பாம்பு கடி கொண்டு வர்றவங்களோ அதிக நேரம் பயணிக்க வேண்டி இருக்கிறதால மரணம் என்பது ஏற்படுது. புதிய சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் ஏற்கனவே பழைய இடத்துல செயல்பட்ட மருத்துவமனையை மீண்டும் செயல்படுறதுக்கு ஒரு உரிய ஏற்பாடு வந்து செய்யணும். அந்த இலவச பட்டாமனை கொடுத்தாங்க இல்லையா, அது இன்னும் வந்து அந்த ஸ்கீம் வந்து நிறைவேறல. அந்த அது வந்து எல்லாருக்கும் கொடுத்தா நல்லா இருக்கும். ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் வாடகை என்பது மின்னை தொட்டும் அளவு இருக்கு. அது கொஞ்சம் மாறினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். வர்ற எம்எல்ஏ வந்து அதை பார்ப்பாங்கன்னு நாங்கள் நினைக்கிறோம். 1300 கோழி பண்ணைகள் இருக்கு. முட்டை வந்து நீண்ட நாட்கள் வந்து பாதுகாப்பாக இருக்கணும். அதனால வந்து இங்கே கோல்டு ஸ்டோரேஜ் இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும். இது வந்து நாமக்கல் வந்து தனி மண்டலமாக வேணும். டிசீஸ் ஏதாவது கோழி பண்ணையில் பரவுச்சுன்னா அது லேபுக்காக பாதுகாக்கப்படலாம். அதனால வந்துட்டு தனி மண்டலமா இருக்கணும். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.